சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சுமார் 1,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். தொகுதி மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதிமுக அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இருந்து நடந்த தாக்குதலில் 2 இந்திய வீரர்களும் பொதுமக்கள் 2 பேரும் பலத்த காயமடைந்தனர். எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறும் வகையில் நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் நீதித்துறையை களங்கப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக நெல்லை மாவட்டம் தென்காசி, பாவூர் சத்திரம் பகுதிகளில் வெங்காயம் விளைச்சல் குறைந்திருப்பதுடன் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அம்மா உணவகத்திற்காக திமுக அலுவலகம் இருந்த இடத்தை அபகரிக்கும் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபடுவதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். சென்னை தண்டையார்பேட்டையில் திமுக அலுவலகம் செயல்பட்ட கட்டிடத்தை கடந்த 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா திறந்து வைத்ததற்கு ஈராக்கில் ISIS தீவிரவாதிகளுக்கு பயந்து மலைப்பகுதியில் தஞ்சமடைந்திருந்த யாசிரி இன மக்கள் புகலிடம் தேடி சிரியா நாட்டுக்கு சென்றனர். ஈராக்கில் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகள் யாசிரி இன மக்களை கொன்று புதைத்து வருவதாக ஈராக் அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.